நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு கதை ட்ராக் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் அந்த வீட்டோட அந்த நுழைவாயில், அதாவது அந்த போட்டிக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஷூட் நடக்குது. ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து. நம்ம சித்தியும் பேக் டு பேக். ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து ஐ திங்க் இன்றைக்காக இருக்கலாம், இன்றைக்கி ஷூட்டாக இருக்கலாம். செகண்ட் அப்டேட் வந்து அந்த டெக்னிக்கல் டீம் கொடுத்தாங்களே அன்றைக்கி எடுத்த ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்கே பார்த்திங்கன்னா தாத்தா இருக்கார், சித்தப்பா இருக்காங்க, அப்புறம் பாட்டி, அப்புறம் நம்மளுடைய சித்தி அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. இதை சார்ந்து கங்காவும் இருந்தாங்க, காவிரி இருந்தாங்க. அன்றைக்கி அப்டேட்டில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இந்த அப்டேட் தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அந்த வீட்டோட முன்னாடி பகுதியில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களே பரபரப்பான காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஐஃபை நேற்று நான் பார்த்துட்டே இருந்தேன். 10 மணி வரைக்கும் வரல, 10:15 வரைக்கும் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸில் 6K வியூஸ் போயிருக்கு. 2010 வாங்கியிருந்தால் இவ்வளோ காஸ்ட்டு, 2025 இவ்வளோ காஸ்ட்டு அதிகமாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில். ஸோ அதில் நம்மளுடைய காவிரியோட ப்ரெசன்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் விக்கா வரணும் இல்லையா, அதுதான் விக்காவோட வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் தான் நான் தம்ப்நெயிலில் வச்சு இந்த பிக்சர் ஒரு புரிதலுக்காக. ஓகேவா, ஸோ ஏதோ விஜய் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க, காவேரி போகிற மாதிரி சொல்லுவாங்களாட்டிருக்கு. ஸோ ஐஃபையோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்செப்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதாவது அப்போவே வாங்கியிருக்கலாம், வாங்காமல் விட்டுட்டோன்ட்டு, அப்புறம் கல்யாணம் ஆகிற டைமில் வாங்குற மாதிரி அது மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. நம்ம விக்கா எடுத்த வீடியோவிலே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, வருவாங்க. பட் ஐஃபை விக்கா வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவுக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அவங்களும் 100K அப்படின்ட்டு ஓப்பனாகவே கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது, நியாயமாக கேட்கலாம். நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கோம், அவங்கள வச்சு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ்கிட்ட கேட்கல, எந்த ஒரு தப்புமே இல்லை. சரி, எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோன். ஸோ தொடர்ந்து ஷூட்டிங் விஜய் வீட்டில் தான் போகும் இல்லையா, காவேரி வீட்டில், விஜய் வீட்டில் வேறு பக்கம் அதிகம் இல்லை. பட் ஆனால் விஜய் வீட்டில் இனி அதிகமாக இருக்கும். எனிவேஸ் புரிதலுக்கு ஸ்டெடியோன்.